second. Start பண்றேன். Might be you have to look into the கரெக்டா இது பண்றதுக்கு. ஆனா நோட் பண்ணிக்கிங்க. எவ்வளவு நோட் பண்ண முடியுமோ நோட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லோவா தான் போறேன், ஃபாஸ்டா போல. லெட்ஸ் டூ திஸ் இயர். இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க எங்க பிறந்தீங்கன்னு கேக்குறாங்க. how will you answer? நீங்க எங்க நாட் ஆன்சர், how will you question? நீங்க எங்க பிறந்தீங்க? Where did you born? இல்ல அப்படிப்பா சொல்லக்கூடாது. இப்ப வேர் ஒரே ஒரு வார்த்தையில தப்பு பண்ணிட்டாரு. எந்த வார்த்தை? எல்லாமே கரெக்டா சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தப்பு பண்ணிட்டாரு விவேக். Where did you study? இல்ல 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 அவர் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஒரு கிராமர் வேர்ட்ல பெரிய தப்பு பண்ணிட்டாரு. நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு கேக்குறப்ப எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? Where did you born, sir? வேருக்கு அப்புறம் டிட் வராது. வேர் கரெக்ட், யூ கரெக்ட், பார்ன் கரெக்ட். இந்த டிட்ங்கிற வார்த்தை தப்பு. யாராவது கரெக்ட் பண்ண முடியுமா? ஆல்ரைட். Where was you born? Where have you born? ஹாவும் வராது, வாசும் வராது. யூக்கு வாஸ் வராது. இல்ல ஹரிணி பிரியா உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். நீங்க யூ கேன் டூ இட் ரைட். Where born you? இன்னொரு வாட்டி. Where born you? ஏதோ வேற எதுல ஆர்டர்ல தப்பு பண்ணிட்டீங்களே. எல்லா வார்த்தையும் கரெக்டா கொண்டு வந்தீங்க, ஆர்டர்ல தப்பு பண்ணிட்டீங்களே. வேர் யூ பார்ன் எழுதிக்கீங்க. வேர் யூ பார்ன். நீங்க இங்கிலீஷ் மட்டும் தான் எழுதணும், தமிழ் எழுத வேண்டியது இல்லை. வேர் யூ பார்ன். சார் எங்கு பிறந்தாய்ன்றது ப்ளூரலா சார்? அப்புறம் WER. சார் சொல்லுங்க. எங்கு பிறந்தாய் அப்படின்றது ப்ளூரலா சார்? இல்ல பாஸ்ட். அப்ப அது வேர் சிங்குலர். யூவோட இதுதானே சப்போர்ட்டிங். ஓகே ஓகே எஸ் 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 சாரி சார். யூக்கு வாஸ் வராது இல்ல. சோ வேர் யூ பார்ன் அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது பொதுவா இது கஷ்டமானது கிடையாது, ஈஸியான கிளாஸ் தான். பட் இது வேர் யூ பார்ன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இப்ப நான் யாராவது ஒரு பாயிண்ட் பிரிண்ட் பண்ணும். விவேக் நீங்க ஆன்சர் பண்றீங்களா? எங்க இருந்து வர்றீங்க? Sir, where did you come? Sorry, where? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? Where were you coming? இல்ல நீங்க கம்மிங்கே சொல்ல டைரக்டா. வேர் ஆர் யூ ஃப்ரம்? இப்ப பாருங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம் நோட் பண்ணிக்கங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? டோன்ட் வரி. வேர் ஆர் யூ ஃப்ரம்? பேசிக் தான் நமக்கு வேணும். விவேக் நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு நான் கேட்கணும். எப்படி கேட்பேன்? நீங்க எங்க வேலை செய்றீங்க? நீங்க Where do you work? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க எங்க வேலை செய்றீங்க? Where do you work? Where do you work? குட் ஜாப். Where do you work? நீங்க எங்க படிக்கிறீங்க? Where do you study? அவ்வளவுதான். இப்ப அந்த do you வந்து நீங்க எங்க வசிக்கிறீங்க? நீங்க எங்க வசிக்கிறீங்க? Where do you live? Where do you live? இந்த ஃபார்மேட் இதுதான் மெயின். எதுக்காக சிம்பிள் பிரசன்ட் போடுறோம்? do you live. இந்த live கட் பண்ணி do plus live கொண்டு வந்து do உள்ள கொண்டு போறோம். சோ இது பிரசன்ட் டென்ஸ் பொறுத்தவரையிலும் வந்து பார்க்கணும். இப்ப வேர்லயே ஒரு 20-25 வாக்கியம் நம்ம வந்து பேசி ட்ரை பண்ணலாம். நீங்க எங்க போறீங்க? Where did you go? Sir, where do you go? இப்ப வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. வேர் ஆர் யூ கோயிங், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஆர் வந்தா கோயிங் வரும், வேர் ஆர் யூ கோயிங். டூ வந்தா கோ வரும், வேர் டு யூ கோ வரும். ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கலாம். வேர் ஆர் யூ கோயிங், வேர் டு யூ கோ. ஸோ உங்க நோட்ஸ்ல வந்து அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் இருக்கணும் மெயினா. நீங்க எழுதுறீங்க, நான் பேசுறது கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும் கரெக்டா இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும்னா நீங்க வீடியோ பார்க்கலாம். பொதுவா நீங்க எங்க சாப்பிடுறீங்க? நீங்க எங்க சாப்பிடுறீங்க அப்படியே சொல்லுங்க. பொதுவாங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எங்க சாப்பிடுறீங்க? Where do you eat? Where do you eat? Where do you eat? Usually. Where do you eat? உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? கரெக்டா சொல்லணும். உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, அது கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும்.
Where is your relation? இப்ப வந்து Where are you? சொந்தக்காரங்க Your relatives. plural சொல்றேன். சொந்தக்காரங்கன்னு plural வந்து கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. plural சொல்றதுக்கு Where are your relatives live? வெரி குட் வெரி குட். சோ நீங்க எழுத வேண்டியது நோட்ஸ்ல எழுத வேண்டியது வேர் ஆர் யுவர் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் எழுதணும், தமிழ் எழுதக்கூடாது. தமிழை நீங்க வீடியோல போட்டு பார்க்கறதும் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100 வாக்கியங்கள் டே டு டே லைஃப்ல நம்ம பேசுறத இன்னைக்கு பார்க்கணும். தப்பு இல்லாம கொண்டு எங்க தப்பு பண்ணுவீங்க, கிராமர் வேர்டு. நீங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவீங்க, வேற கொண்டு வந்துருவோம், இந்த ஆர்ல விட்டுரும். யுவர் ரிலேட்டிவ்ஸ்ங்கிறது ப்ளூரல். ப்ளூரல் வர்றப்ப வேர் ஈஸ் வராது, வேற ஆர் வரும். இப்ப உங்களோட நெருங்கிய நண்பர் எங்க இருக்கிறார் அப்படின்னு எப்படி கேட்பீங்க? உங்க நெருங்கிய நண்பர் எங்க இருக்கிறார்? Where is your close friend? வெரி குட். வேர் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் வேர் இஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த ஒரு ஃப்ரெண்டை தான் நெருங்கிய நண்பர், ஒரே ஒரு ஆளை தான் சொல்றப்ப அந்த இஸ் வரும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள் கேட்டாக்கா உங்கள் Where are your best friends? வேர் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேர் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது இருந்தா போதும். ஏன்னா இந்த வேறுங்கிறது இருக்கிறதே சிம்பிளா உள்ளது. இப்போ ஒய் வென்னெல்லாம் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். வேர்ல ப்ராபப்ளி இன்னும் ஃபியூ கூட நம்ம இது பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? வேற யூஸ் பண்ணணும். Where is Which is your favorite? favorite place? Which is your favorite? Favorite place. Very good. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எங்க போறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எங்க போறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எங்க போறீங்க? யாராவது சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எங்க போறீங்க? Where you go with your friends? போதே மேம். Where are you going with your Where are friends? you going with your friends? வேற யாரையும் கோயிங் போறீங்க, போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கல, போறீங்கன்னு கேட்டா எப்படி மாத்தலாம்? Where do Where are you go with your friends? இல்ல ஆருக்கு அப்புறம் கோ வராது. Where are you go with your friends? வேர் ஆர் யூ ஆருக்கு அப்புறம் யூக்கு அப்புறம் கோ வராது. வேர் ஆர் யூ கோ, where do you go with your friends? வேர் டு யூ கோ வித் யுவர் ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸோட எங்க போவீங்கன்னு கேட்கறேன். சோ வேர் டு யூ கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட். வேர் ஆர் யூ கோயிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட். வேர் ஆர் யூ கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு. அதுதான் அந்த கரெக்ஷனுக்கு தான் பார்த்தோம். அந்த கரெக்ஷனுக்கு தான் இந்த இது ரொம்ப முக்கியம். உங்க காலேஜ் எங்க இருக்கு? உங்க காலேஜ் எங்க இருக்கு? Where is your Where college? is your college? வேர் இஸ் யுவர் காலேஜ். அவ்வளவுதான் நமக்கு வேணும். நீங்க கிளாஸ்ல பொதுவா எங்க உட்காருவீங்க? நீங்க பொதுவா கிளாஸ்ல எங்க உட்காருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. பொதுவா கிளாஸ்ல Where did Where do you sit in your where classes? did you sit? Where did you sit in your Where do you sit in your class? class? Where do you Do sit you? வேர் டு யூ. அது ரொம்ப Where do you? in your class generally? ஜென்ரலி, யூஷுவலி, ஜென்ரலி. வெரி குட் வெரி குட். வேர் டு யூஷுவலி சிட் இன் கிளாஸ்ன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. வெரி குட் வெரி குட். ஸோ வேற பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸி தான். லெட்ஸ் லுக் அட் இன்னொரு வார்த்தை, ஹவ் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதையே பேஸ் பண்ணி வேர்ல நம்ம கத்துக்கிட்ட அந்த டூவை ஆர் இதை வந்து அப்படியே இதில் அப்ளை பண்ணலாம். இப்ப உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க எப்படி உதவுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க. உங்க பேரண்ட்ஸுக்கு டே டு டே லைஃப்ல எப்படி உதவுறீங்க? உங்க பேரண்ட்ஸுக்கு, உங்க பெற்றோருக்கு நீங்க எப்படி உதவுறீங்கன்னு கேக்குறாங்க. How do you help to your parents? ஒன் மோர் டைம். How do you help to your parents? How do you Help you. your parents? இந்த யுவர் பேரண்ட்ஸ்ங்கிறது ப்ளூரல்ல வருது. யூங்கிறது அந்த இடத்துல வந்து ப்ளூரல் தான். வெரி குட் சார் நான் சொன்னது கரெக்டா சார்? சூப்பர், கரெக்ட். ஹவு டு யூ ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ். சூப்பரான ஆன்சர். இப்ப விவேக், இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பிடித்த உணவை எப்படி சமைக்கிறீர்கள்? கரெக்டா சொல்லணும். உங்களுக்கு பிடித்த உணவை எப்படி சமைக்கிறீர்கள்? How do you cook? How do you cook your favorite food? How do you cook your favorite food? How do you cook your favorite food? அது கொண்டு வந்துட்டீங்க.
ஃபேவரட் டிஷ்னு சொல்லலாம், இல்லை ஃபுட்டுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க சாதத்தை எப்படி சமைக்கிறீங்க? இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. Sir. நீங்க சாதத்தை எப்படி சமைக்கிறீங்க? நீங்க How do rice? How do you cook your How do you rice? cook your rice? how do you cook rice தான் your rice வெண்ணில. how do you Okay. How do you cook rice? how do you cook rice? how do you cook rice? இது நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா சம் கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், சிலது இந்த ஹவுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம். இப்படி ஒண்ணு கேட்கலாம். நீங்க எப்படி பயணம் செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் எப்படி பயணம் செய்ய விரும்புகிறீர்கள்? இப்ப How do you like to travel? அது how do you like தான் இங்க மெயின் verb. how do you like இந்த இன்ஃபினிட்டிவ் வெர்ப்னு சொல்றது to travel. how do you like to travel? இப்ப ரெண்டு வெர்பை நீங்க டெக்னிக்கலா யூஸ் பண்றீங்க. லைக்னு ஒரு வெர்பு, டிராவல்னு ஒரு வெர்பு. அந்த இன்ஃபினிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மெயின் வெர்ப்னு சொல்றாங்க. இப்படி கேட்கலாம். சந்தோஷ், நீங்கள் உங்கள் இலக்குகளை எப்படி அடைகிறீர்கள்? How do you How do you achieve your Achieve. aims? Achieve your goal. Goal. your goals இலக்குகளை, நீங்கள் உங்கள் இலக்குகளை எப்படி அடைகிறீர்கள்ங்கிறது. ஏகாம்பரம் சார், நீங்க பணத்தை எப்படி சேமிக்கிறீங்க? நீங்க பணத்தை எப்படி சேமிக்கிறீங்க? How you save money? ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு How do you How do How you? do you save your money? money? அவ்வளவுதான். நீங்க பணத்தை எப்படி how do you save money அப்படிங்கிறது போதும், அவ்வளவுதான். நீங்க பணத்தை எப்படி செலவிடுகிறீர்கள்? How do you How do you spend? expend? How do you spend money? அவ்வளவுதான். how do you spend your money or how do you spend money? இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றது உங்க பணத்தை தான். நீங்க உங்க பணத்தை எப்படி செலவிடுறீங்கன்னு கேட்டா யுவர் மணின்னு போடலாம், தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. வெரி 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 குட், வெரி குட். இப்ப இந்த இதுல எல்லாமே பிரசன்ட் டென்ஸா இருக்கு பாத்தீங்களா? இப்ப how do you spend your money அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க வந்து உங்க பணத்தை எப்படி செலவிடுகிறீர்கள், இது பாஸ்ட் டென்ஸா மாத்த முடியுமா? How did you spend your money? என்ன தமிழ்ல என்ன இருக்கு? உங்கள் பணத்தை எப்படி செலவு செய்தீர்கள்? செலவு செய்து செலவிட்டீர்கள். செலவிட்டீர்கள். செலவு செய்தீர்களோட செலவிட்டீர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஒண்ணு கேட்போம் கோதை மேம், வார இறுதியில் நீங்கள் எப்படி ஓய்வு எடுக்கிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வி வருது. வார இறுதியில் நீங்கள் எப்படி ஓய்வு எடுக்கிறீர்கள்? எப்படி கரெக்டா கொண்டு வருவீங்க? How do you வார இறுதி. how do you How do you take rest take in rest? weekends? Weekend. On weekend. ப்ரிப்போசிஷன் இருக்கீங்க பாத்தீங்களா? சோ இதுதான் நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு நமக்கு நம்ம படாம விட்டுருவோம் ப்ரிப்போசிஷன். How do you take rest in weekend? How do you take rest? How do you rest? How do you take rest? In weekend. American On weekend. Sorry, on weekend. on weekends. Weekends னு plural அடிக்கணும், எழுதிக்கீங்க. How do Yeah, you on. relax? Rest on weekends. How do you relax on how do you relax at weekends னாலும் தப்பு கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க at weekends ம்பாங்க, How do you அமெரிக்கன்ஸ் relax? ஆன்பாங்க. ரெண்டுமே தப்பு இல்லை. ஆனா ரெண்டுத்தையும் போடாம விட்டுறது தப்பு. How do you relax? வீக்கெண்டுன்னு போடக்கூடாது, வீக்கெண்ட்ஸ்ன்னு போடணும். Weekends. வீக்கெண்ட்ஸ்னு ப்ளூரல்ல போடணும். ஒரே வார்த்தை வீக்கெண்டு, ரெண்டு வார்த்தையா படிச்சிடக்கூடாது. அந்த நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப இங்க எழுதுறப்பே கரெக்டா பாத்துக்கோங்க. ரைட். இப்போ இது ஒரு கஷ்டமானதுதான், நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்களை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்க? நீங்க உங்களை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்க? மகிழ்ச்சிங்கிறது நம்மள்ட்ட இருந்து வரணுங்கிற ஒரு கான்செப்ட். How do you being happy? How do you Huh? being happy? இன்னொரு வாட்டி, நீங்க உங்களை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்க? அப்ப கீப்புங்கிற ஒரு வார்த்தை வரணும். How How do do you you keep keep yourself happy? சூப்பர். அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யுவர் செல்ஃப் போட்டாங்க. விவேக் இதை நோட் பண்ணிக்கணும். ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி? அது கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். இப்ப ரொம்ப ஈஸி. நீங்க உங்களை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்க? நீங்க How do you How do you keep yourself healthy? அவ்வளவுதான். இந்த ஹாப்பிக்கு பதில் ஹெல்த்தி போட்டணும், அவ்வளவுதான். சூப்பர். ஏகம்பரம் சார், நீங்க உங்க நாளை பொதுவா எப்படி திட்டமிடுகிறீர்கள்? நீங்க உங்க நாளை பொதுவா எப்படி how do you plan?
நீங்க இந்த பொதுவாங்கிறது யூஸ்வலி போட்டுக்கலாம். How do you? How do you? How do you? How do you plan, sir? அந்த பிளானுக்கு முன்னாடி adverb வந்துடும். How Usually do you plan. usually plan your Your day. day? எவ்வளவு day? How do you usually plan your day? எழுதிக்கலாம் இத. How do you usually plan your day? How do you usually plan your day? ஹரிணிபிரியா, நீங்க தேர்வுக்கு எப்படி தயார் செய்கிறீர்கள்? நீங்க How do you prepare for an exam? ப்ரிப்பேருக்கு அப்புறம் ஃபார் வரணும். வெரி குட், வெரி குட். ஹவு டு யூ ப்ரிப்பேருக்கு அப்புறம் ஃபார் தான் வரணும். ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ்னு போடுங்க. ஜென்ரலா ஃபார் எக்ஸாம் ஆர் எக்ஸாம்ஸ்னு போடுறது தப்பு இல்லை. ஆனால் ப்ரிப்பேருக்கு அப்புறம் ஃபார் வரணும். இந்த ப்ரிப்போசிஷன்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டின் பண்றப்பயே உங்களுக்கு தெரியணும். இப்படி பாருங்க, ஹரிணி பிரியாட்ட திருப்பி கேட்கிறேன். உங்க குடும்பத்தோட எப்படி நேரம் செலவழிக்கிறீர்கள்? இப்ப How do you spend how do you spend time for your family? ஆஹா, With your family. With your family. How do you spend time with your family? வெரி குட், வெரி குட். அந்த இடத்துல how do you spend time with your family தான் சொல்லணும். ஃபார் சொல்ல கூடாது. Okay, sir. சந்தோஷ் அதை நோட் பண்ணிக்கோங்க. how do you spend time with your family or with your friends? கோதை மேம், நீங்கள் புத்தாண்டை எப்படி கொண்டாடுகிறீர்கள்? எப்படி சொல்லுங்க. How do you celebrate New Year? அவ்வளவு நியூ இயர்னு போட்ட தி கூட வேண்டியல. how do you celebrate நியூ இயர்னு போட்டாலே போதும். சூப்பரா சொன்னாங்க. சூப்பர், சூப்பர். ஏன்னா நம்ம வேற கம்பேர் பண்றப்ப ஹவுல வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயம் இருக்குது. ஓ, இப்ப வந்து ஹரிணிபிரியா, நீங்கள் உங்கள் விடுமுறைகளை எப்படி செலவிடுகிறீர்கள்? How do you Spend your holiday. spend your holiday? ஹாலிடே இல்ல ஹாலிடேஸ் போட்டுக்கலாம். இதுல என்னன்னா ப்ரிப்போசிஷன் வராது. Okay, sir. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமானது, பார்க்கலாம். விக்னேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. அத பத்தி நீங்க என்ன உணர்றீங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அத பத்தி என்ன உணர்றீங்க நீங்க? அதை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஆர் தோன்றியது? About that, சொல்றீங்க. how do How do you you think about that? Sir, How do what you do think you about feel that? about that? How do you feel about it? How do you feel about it? அவ்வளவுதான். இந்த இடத்துல aboutங்கிறது தான் ப்ரிப்போசிஷன். ஞாபகம் வச்சுங்க. aboutங்கிறது ப்ரிப்போசிஷன். இந்த இட்ங்கிற ப்ரொனவுனுக்கு முன்னாடி வர்றது. எதுக்காக மெயினா கேட்டோம்னா, எகைன் அந்த ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம எவ்வளவுதான் டென்ஸ் தெரிஞ்சாலும் இந்த ப்ரிப்போசிஷன் தெரியறப்பதான் அந்த நமக்கு லாங்குவேஜ் வந்து முழுமையடையும். Sir, preposition class எடுப்பீங்களா sir? இருக்கு கிளாஸ் இருக்குது. நான் இதுல ஒரு தனியா வச்சிருக்கேன். தனியாவும் கிளாஸ் எடுக்க போறோம். எதுக்கு சார்? உங்க பையனை எப்படி இருந்துச்சு? தனியாவும் கிளாஸ் எடுப்போம். இது யூடியூப்லயே என்னோட வீடியோ இருக்கு. நான் லிங்க் அனுப்புறேன். உங்க பையனை எப்படி இருந்துச்சு? இது எப்படி சொல்லுவீங்க சார் விவேக்? உங்க பையனை எப்படி இருந்துச்சு? What did your travel? நோ, இல்ல உங்க How did your travel, sir? இல்ல உங்க பையனை எப்படி இருந்துச்சு? How was your travel, sir? How was your travel? பியூட்டிஃபுல். How was your travel? How was your trip? நீங்க அருமையா சொல்லுங்க. ஹரிணி சொல்லுங்க 100% ரைட்டு. How was your தான் நான் பாக்குறேன். ட்ரிப்புக்கு போய் டிராவல் போடலாம். நீங்க என்ன வேணாலும் அதில் போட்டுக்கலாம். யுவர் ட்ரிப்போ யுவர் டிராவலோ சிங்குலர். யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா ப்ளூரல் வந்துடும், வேர் வந்துடும். உங்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க, அப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேறோ ஆரோ வந்துடும். ஆனா ட்ரிப்புன்னு வர்றப்ப வாஸ் தான் சொல்லணும். இதேதான். உங்க விடுமுறை எப்படி இருந்துச்சு? ஏகம்பிரசாத், உங்க விடுமுறை How எப்படி? was your holidays? How was your holiday? ஹாலிடேஸ் வேண்டாம். அந்த இடத்துல ஹாலிடே மட்டும் போட்டுருங்க. ஏன்னா வாஸ் போட போறீங்க இல்லைங்களா? How was your holiday போட்டுக்கலாம். உங்க உடம்பு எப்படி இருக்கு, உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டா How was your health? இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறோம். How is your health? அபிசர், வெரி குட். எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? How is all, sir? How is going? How is going? ஓகே, how is everything? அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கங்க.
ஹவ் இஸ் எவ்ரிதிங். அப்புறம் இன்னொன்று வந்து ஜென்ரலா சொல்றது, நம்ம இந்தியாவில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம். நீங்க வந்து நீங்க இதுவரையிலும் எப்படி இருந்தீங்கன்னு தமிழ் படுத்தலாம். அது தமிழ் படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். நோட் பண்ணிக்கோங்க. ஹவ் ஹாவ் யூ பீன். ஒரு ஆள் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு 2-3 வருஷமா அவரை பார்க்கவே இல்லை. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல பாக்குறீங்க அவரை. அப்ப கேட்கிற வார்த்தை, சொல்ற வார்த்தை தான் அது. ஹவ் ஹாவ் யூ பீன். இதுவரையிலும் இந்த 2-3 வருஷம் உன்னை பார்க்கல, இந்த 2-3 வருஷமும் நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்கறேன். இது புரியுதுங்களா சார்? Yes, sir. இதை ஹவ் ஹாவ் யூ பீன் மூவிஸ்லாம், இங்கிலீஷ் மூவிஸ்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தாத வார்த்தை, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரியில கண்டினியூஸா பயன்படுத்துவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம்ல. நீங்க எப்படி இருக்கீங்கிறதுக்கு ஜென்ரலா How are you? How are you? இது இல்லாம இன்னொன்னு கேட்கலாம் இல்லைங்களா? அது How is கலோக்கியலா going? வருது. இதெல்லாம் மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹவு டு யூ டூ. How do you do? ஹவு டு யூ டூ. அது நோட் பண்ணிக்கங்களேன். ஹவு டு யூ டூ. அது கலோக்கியலா கேட்கிறப்ப அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொன்னு வந்து இது கேட்பாங்க. திருப்பி இந்த ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல வந்து இந்த இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்ல நான் தோராயமா டிரான்ஸ்லேட் பண்றேன். உங்களோட நாள் எப்படி போகுது? உங்களோட நாள் எப்படி போகுது? How is your day? How was your day is going? How is your day is எப்படி going? போகுதுன்னு How தான் was How okay, how is was your your day, day? then, sir? how is your டேன்னு போட்டுருங்க. how is your day கோயிங்னு பிரிட்டிஷ்ல சொல்லுவாங்க. அதனால ஓகே தான். how is your day கோயிங்னாலும் தப்பு கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தா how do you do அடிக்கடி சொல்லுவாங்க. howdy அப்படின்னு அதை சுருக்கமா சொல்லுவாங்க. how do you do howdy அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு போறப்ப ஹவுடி அப்படின்னு குயிக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்றாங்கன்னே புரியாது. அப்புறம் தான் ஹவு டு யூ டூ தான் ஹவுடின்னு சுருக்கமா சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. லெட்ஸ் மூவ் ஓவர் டு ஒய். இது ஒய் ஒரு சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒய் வந்து அது பார்க்கலாம். விவேக் ரெடியா இருக்கீங்களா? ஒய்யை வச்சு சொல்றோம். ஓகேங்க சார். ஆல் ரைட், ட்ரை பண்ணுங்க. கஸ்டமர் அது ஏன் சரி, நல்லா பாருங்க. அது ஏன் சரி, நீ சரின்னு சொல்ற, அது Why ஏன் is right? Why is right? Why what say? விட்டுட்டீங்க. அது ஏன் சரி, Why is Why it right? that is correct? கரெக்ட் ரைட் ரெண்டும் வச்சுக்கலாம். இல்ல ஏன் Why is it right? ஓகே, ஒரு நிமிஷம் கோதைமைக்கு. Why is it right? ஒய் இஸ் இட் ரைட் சூப்பரா சொன்னாங்க. இஸ்ஸ உள்ள கொண்டு வந்துடணும், முன்னாடி போட்டுடணும். கேள்வியா இருக்கு. ஒய் இட் இஸ் ரைட்னு சொல்லக்கூடாது. ஒய் இட் ரைட்னு இஸ்ஸ விட்டுறக்கூடாது. ஒய் இஸ் ரைட்னு இட்ட விட்டுறக்கூடாது. இஸ்ஸோ இட்ட, இந்த ஆர்டர் முக்கியம். ஒய் இஸ் இட் ரைட், ஒய் இஸ் இட் ரைட், ஒய் இஸ் ரைட், ஒய் இஸ் இட் ரைட். குறிப்பா நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ல பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு நினைப்பாங்க, மாத்தி போட்டுட்டீங்கன்னாக்கா. இல்ல நீங்க பதில் சொல்றீங்கன்னு நினைப்பாங்க, நீங்க மாத்தி போட்டாக்கா. ரொம்ப 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 முக்கியம். ஒய் இஸ் இட் ரைட். இப்ப விவேக் சொன்ன அது ஏன் தவறு, அது ஏன் தப்பு, அது ஏன் தப்பு. Why is it wrong? ஒய் இஸ் இட் ராங், ஒய் இஸ் இட் ராங், ஒய் இஸ் இட் ராங். அவன் ஏன் கோவமா இருக்கான், அவன் ஏன் கோவமா இருக்கான். Why he is angry? இல்ல எங்கேயோ விட்டாச்சா, எங்கேயோ. Why is he angry? ஒய் இஸ் ஹி ஆங்கிரி. சந்தோஷ் இதை நோட் பண்ணிக்கணும். ஒய் இஸ் ஹி ஆங்கிரி. அந்த இஸ் Yes, sir. நீங்க பாத்தீங்களா, ஹீ இஸ் ஆங்கிரி, அவன் கோவமா இருக்காங்க. ஹீ இஸ் ஆங்கிரி, அவன் ஏன் கோவமா இருக்கிறாங்க. இஸ்ஸ உள்ள கொண்டு வந்துடும் பாத்தீங்களா. ஒய் அவர் சந்தோஷ் இருக்காருன்னு தெரியல. விவேக் அது பிடிக்க முடியுதா? ஒய் இஸ் ஹி ஆங்கிரி, ஒய் இஸ் ஹி ஆங்கிரி. புரியுங்க சார். Yes, sir. Yes, sir. ரைட். இப்ப இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது Why is happening? Why is it happening? Why is this Why happening? is this happening? ஓகே ஓகே, இது ஏன் நடக்குது. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற ஏதாவது அழகா சொல்லலாமே. ஒய் இஸ் இட் ஹேப்பனிங் தப்பு கிடையாது. ஓகே சலேகா, ஓகே அது. ஆனா இன்னொன்னு இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல போடுங்க. கோதை மேம் சிம்பிள் பிரசன்ட்ல கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன் நடக்குது.
நீங்க எல்லாரும் பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னீங்க, தப்பு கிடையாது. அதை விட அக்யூரேட்டா கொஞ்சம் நல்லா அழகா இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? Why Why is is it it rain? why is it happened? இன்னும் இல்ல, எங்கேயோ விட்டுட்டீங்க. மெயின் இதுல தப்பு பண்ணிட்டீங்க. அதாவது Why is it happens? இன்னொரு Happens. வாட்டி. Why is it happens? வராதுல்ல இஸ்க்கு அப்புறம் ஹேப்பன்ஸ் Why is it happens? Why it is happened? இல்ல Why it is happened? வராதுல்ல. Why does it happen? எழுதிக்கிங்க. நீங்க வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாக்குறப்ப நான் சொன்ன விளக்கத்தை கரெக்டா உள்வாங்க. Why is it happening? Simple presentல இது present continuous. Why does it happen? அந்த happens, it happens ரெண்டா உடைச்சா does plus happen. சார் இப்போ ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? Why does it happen? Why does it happen? அவ்வளவுதான், இட்டுக்கு அந்த டஸ் வரும். கோதை மேம் ஓகேவா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Great. அவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஏன் தெரியுங்களா? ஒய் இஸ் இட் ஹேப்பனிங், இஸ்க்கு அப்புறம் ஹேப்பனிங் அட்ஜெக்டிவ் நோட் பண்ணிக்கிங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. வீடியோ திருப்பி பார்க்குறப்பையும் சொல்லுவாங்க. ஹேப்பனிங் வந்து அட்ஜெக்டிவ், இஸ் வந்து லிங்கிங் வேர்பு. ஒய் இஸ் இட் ஹேப்பனிங்கும் நீங்க சிம்பிள் ப்ரெசென்டாகவும் கூட கருதலாம். அதே மாதிரி ஒய் டஸ் இட் ஹேப்பன்ல ஹேப்பன் வந்து வேர்பு, மெயின் வேர்பு. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அதான் ஆங்கிலத்தோட பியூட்டி. ஆங்கிலத்தோட சிக்கலும் இதே தான், பியூட்டியும் அதே தான். ஆங்கிலத்தோட ரகசியம் தான். ஒய் டஸ் இட் ஹேப்பன்னாலும் ஒரே மீனிங் தான். ஒய் இஸ் இட் ஹேப்பனிங் என்னன்னா ஹேப்பனிங் இங்க அட்ஜெக்டிவா மாறுது. ஏகம்பரம் சார், இந்த அட்ஜெக்டிவ் நான் சொல்றது புரியுதுங்களா? Yes, sir. ஐ ஆம் ஆங்கிரின்னா ஆங்கிரி அட்ஜெக்டிவ். இட் இஸ் ஆங்கிரினா அது கோபமா இருக்கு. இட் இஸ் ஆங்கிரி அப்படின்னு அது கோபமா இருக்குது. அந்த நாய்க்குட்டி வந்து கோபமா இருக்கு. இட் இஸ் ஆங்கிரி. இந்த ஆங்கிரிங்கிறது அட்ஜெக்டிவ் தான் இல்லைங்களா? அந்த ஆமா சார். ஹேப்பனிங் வந்து அங்க உட்காருது பாத்தீங்களா? Yes, sir. பார்த்தா வேர்பு மாதிரி தெரிஞ்சு பிரசன்ட் கண்டினியூஸ் மாதிரி தெரிஞ்சு திடீர்னு பாக்குறப்ப சிம்பிள் பிரசன்டா இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸாவும் நீங்க நினைக்கலாம், சிம்பிள் பிரசன்டாவும் நினைக்கலாம். சிம்பிள் பிரசன்டா நினைச்சா ஹேப்பனிங் அட்ஜெக்டிவ். இதே பிரசன்ட் கண்டினியூஸா நினைச்சிட்டாக்கா ஹேப்பனிங் வந்து மெயின் வேர்பு. வாவ். இது சிம்பிள் பிரசன்டா மாத்தி சொல்றப்ப இஸ்க்கு பதில் டஸ், ஹேப்பனிங் பதில் ஹேப்பன். ஏன்னா இட் ஹேப்பன்ஸ். நிறைய மூவிஸ்ல கேட்டுருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ்னு ஹீரோ சொல்லுவாரு, ஹீரோயின் சொல்லுவாங்க, மெயின் கேரக்டர். இதுமே இப்படிதான் நடக்குது. இது இட் ஹேப்பன்ஸ், அதை பத்தி கவலைப்படாத, இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது. இட் ஹேப்பன்ஸ். ஒய் டஸ் இட் ஹேப்பன்? அந்த ஹேப்பன்ஸை ரெண்டா உடைச்சு டஸ் உள்ள கொண்டு போறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஒய் வந்து எப்பயுமே ட்ரிக்கி. ஏன்னா ஒரு பெரிய காரணத்தை கேட்கறதுக்காகவே இருக்கு. அது ஏன் இவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? அது ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? Why it is so costly? அந்த இட்டர் வந்து உள்ள போகணும். Why it is Why is why is it why is it so why costly? is it so costly? போடுங்க, so costly. இப்ப பாருங்க, அது ஏன் இவ்வளவு முக்கியம்? அவ்வளவு முக்கியம். அது ஏன் அவ்வளவு முக்கியம்? Why is it இன்னொரு வாட்டி. so important? Why is it so important? Why is it so important? நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். அது ஏன் அவ்வளவு கஷ்டம்? Why is it so difficult? அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான் வந்துருச்சு. இந்த டெம்ப்ளேட்ல போட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் வேணும். நீங்க ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா பார்த்தா போதும். Sir, why is it so hard, sir? Why is it so hard? Why is it so difficult? Why is it so tough? அந்த வார்த்தையை நீங்க மாத்திக்கலாம். கான்டென்ட் வேர்டு எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பட் கிராமர் வேர்டு மாறாம பாத்துக்கணும். வெரி குட். ஹார்ட் போடலாம், டஃப் போடலாம், டிஃபிகல்ட் போடலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் கஷ்டமானது எப்படி கொண்டு வரீங்கன்னு பாப்போம். கோதை மேம், நீ ஏன் கேட்க மாட்ட? Why don't you ask? மாட்டேன்னு ஃபியூச்சர்ல இருக்கு பாத்தீங்களா? why don't you ask? கேட்க மாட்டேங்கிறது ஆஸ்க். வெரி குட். லிசனுக்கும் கேட்கறதுங்கிறது தமிழ்ல பியூட்டிஃபுல் வேர்டு. கேளுக்கிறதுக்கு லிசன் ஒரு மீனிங், ஆஸ்க்னு ஒரு Why மீனிங். don't you ask? வெரி நைஸ். நீ ஏன் கேட்க மாட்ற? ஹரிணி, நீங்க சொன்னதுக்கு மீனிங் நீ ஏன் கேட்க மாட்ற. ஃபியூச்சர்ல சொன்னோம், நீ ஏன் கேட்க மாட்ட. Why don't ask? Why wouldn't ask, sir? தப்பு நடக்குது. எங்க Why don't you hear? Why இல்லையே, don't நீ ஏன் கேட்க மாட்ட? நெகட்டிவ்ல போகுது. Sir, விவேக் ட்ரை பண்ணிக்கலாம். விவேக், என்ன question, sir?
நீ ஏன் கேட்க மாட்ட? கேட்க மாட்டேன். கேஸ் ஃபியூச்சர் தான். சொல்லப்போனா சிம்பிள் ஃபியூச்சர் தான். Why don't you ask? Why will Don't you listen? அது Why Don't you listen? நீங்க சொல்றது நீ ஏன் கேட்க மாட்ற? sir, why will you Why don't you listen? Why will not you ask? ஒரே ஒரு வார்த்தையை மாத்தணும். ஒரே ஒரு வார்த்தையை மாத்தணும். Why will not you ask? Why you don't ask? டீச்சர்னு சொல்லிட்டோம். Why you don't ask? Sir, why you don't ask? எப்படி வரும்? Okay. Why don't you ask or listen? Why won't you போட்டுங்க WONT apostrophe T. ஹரிணிக்கு தெரியும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. Why won't you listen? Won't Won't you listen? WON apostrophe T. Will not. Won't na will not. ஓகே. ஓ இது ஒன்று பண்ணிக்கலாம். அது புரியுதா? Why won't you listen? நீ ஏன் கேட்க மாட்ட? இப்ப சொல்லுங்க, நீ ஏன் சாப்பிட மாட்ட? Why won't you eat? Why Why won't you won't eat? you? Yeah. Why won't you eat? அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, நீ ஏன் சாப்பிட மாட்ற? Why don't you eat? அவ்வளவுதான். அதுதான், நீ ஏன் சாப்பிட மாட்ட அப்படிங்கிறதுக்கு இந்த நுணுக்கம் தான் புரிஞ்சுக்கணும். இந்த why won't you eat? நீ ஏன் சாப்பிட மாட்ட? Why don't you eat? Why don't you eat? சொல்ல போனா ஒரே ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். W-க்கு பதில் D இல்லைங்களா கோதை மேம்? Yes, sir. Yes, sir. Why won't you eat? நீ ஏன் சாப்பிட மாட்ட? நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். நீ ஏன் சாப்பிட மாட்டேன்? நாளைக்கு நான் விரதம் இருக்கிறேன், சாப்பிட மாட்டேன். இப்ப சாப்பாடு வச்சுட்டு கேட்கணும், நீ ஏன் சாப்பிட மாட்டேன்? நான் சாப்பாடு வச்சு இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் சாப்பிட Why ஆரம்பிக்கிறேன்? don't you eat? Why don't you eat? சூப்பர். இந்த ஒய் வர்றப்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கேட்கிறோம். அதனால கரெக்டா பாத்துக்கணும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? Why should I ask? Apology. Apologize. சூப்பர். சந்தோஷ் அது சூப்பரா சொன்னாரு. Why should I apologize? APOLOGIZE போட்டுங்க. நான் ஏன் அங்க போகணும்? Why should I go? Why should I go? ஏதோ விட்டுட்டோமா? அட்வர்ப் விட்டுட்டோமா? There. There. Why Go should I there. go there? Go there. Why should I go there? இப்ப தமிழுக்கு இங்கிலீஷும் பாக்குறீங்களா? நான் ஏன் அங்கே போக வேண்டும்? நம்ம ஐ எங்கேயோ உள்ள போயிருக்கு பாருங்க. Why should I go there? ரைட்? நான் ஏன் அங்கே போக வேண்டும்? இந்த ஐங்கிற சப்ஜெக்ட் எங்கேயோ உள்ள போயிடுச்சு பாத்தீங்களா? அதனாலதான் ஆங்கிலம் நம்ம உடனே கன்வெர்ட் பண்றது டஃபா இருக்கிறது காரணம். அந்த அடிப்படை வாக்கிய அமைப்பிலேயே நம்ம மாற்றம் இருக்கிறதுனாலதான். சோ அந்த வாய்ப்பு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் உன்னையா நம்பணும் நானு. Why should I Why believe should you? I trust you? வெரி குட். ட்ரஸ்ட் யூ, பிலீவ் யூ. வெரி குட். ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்கு சொல்றது. பிலீவ்ங்கிறது ஒரு இப்போ உள்ள விஷயத்துக்கு. ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு நீண்ட நாளா ஒரு நம்பிக்கை வைக்கிச்சா ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ங்கிறது ஸ்ட்ராங் வேர்டு. பிலீவ்ங்கிறது ஒரு கரெக்டான வேர்டு இந்த இடத்துல. நான் உனக்கு ஏன் உதவணும்? Why should I help you? Help you. அவ்வளவுதான். Why should I help you? நீ ஏன் ஓடி போற? Are you Running. இல்ல, இன்னொரு வாட்டி சொல்லு. நீ ஏன் ஓடி போற? Why do you run? சிம்பிள் பிரசன்டே போடுங்க. நீ ஏன் ஓடி போற? சிம்பிள் பிரசன்ட். Why do you run? இன்னொரு வாட்டி. why do you Why do run? you run? Why do you run? Why are you running? நாலும் தப்பு கிடையாது. அப்ப ரன்னிங் கோதை மேம் அட்ஜெக்டிவா மாறுதுங்களா? Yes, sir. Yes, sir. அதுவும் சிம்பிள் பிரசன்ட் தான். பார்க்க பிரசன்ட் கண்டினியூஸ் மாதிரி இருக்கு. Happening மாதிரி அதுவும் வருது சார். ஹேப்பனிங் மாதிரி வருது. அந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஆங்கிலத்துல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். சந்தோஷ், நான் சொன்னது புரியுதுங்களா? சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ். இப்படி பார்த்தா Yes, சிம்பிள், sir. அப்படி பார்த்தா பிரசன்ட் கண்டினியூஸ். Present continuous. ஸோ அந்த வீடியோவா நான் சொன்ன பார்த்து திருப்பி இது பண்ணிக்கணும். பண்ணா ரொம்ப ஈஸியா. நீ ஏன் போய் பேசுற? Why do you speak like?
ஸ்பீக் எல்லாம் வேண்டாம், ஸ்பீக் எல்லாம் வேண்டாம், வெறும் Why லை. do you lie? Why do Why you do lie? you lie? Why do you, ஸ்பீக் வேணாம். இதுதான் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்குள்ள வித்தியாசம். அருமையான எக்ஸாம்பிள் இது, நோட் பண்ணிக்கிங்க. ஒய் டு யூ ஸ்பீக் லைங்கிறது கரெக்டான பிரயோகம் இல்லை. ஏன் தெரியுங்களா? லைங்கிறது பொய் சொல்றதுக்கும் லை தான் இங்கிலீஷ்ல, பொய்யுக்கும் லை தான். ஏன் சார் இது ஓகேவா, புரியுதுங்களா? okay, so புரியுது. தமிழ் வந்து அவ்வளவு பரந்துபட்ட ஒரு மொழி, அவ்வளவு சாத்தியங்களை உள்ளடக்கியது. பொய் சொல்றதுங்கிறது தெளிவா வேர்பா இருக்கு பாருங்க. பொய் சொல்றது, பொய்ங்கிறது தெளிவா நவுனா இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல பொய் சொல்றதுக்கும் லை தான், பொய்யுக்கும் லை தான். அதாவது வேர்புக்கும் அதே வார்த்தை தான், நவுனுக்கும் அதே வார்த்தை தான். விவேக், இது புரியுதா? நான் இந்த சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? சார் புரியுது சார், புரியுது. இதுதான் அது நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஏகப்பட்ட லெட்டர்ஸ் தமிழ்ல இருக்கிறதுனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளை நம்மளால கொண்டு வர முடியுது. ஆனா வெறும் 26 லெட்டர் தான் இருக்கிறதுனால நிறைய வார்த்தைகள் அவங்க கொண்டு வர முடியாம என்ன பண்றாங்கன்னா, பெயர் சொல்ல வினைச்சொல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, வினைச்சொல்ல பெயர் சொல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த கிராமருங்கிற ஒரு விஷயத்துல ஒரு இன்டெப்தா போயிடுறாங்க. ரெண்டும் ஒண்ணு. அப்ப ஒய் டு யூ லைன்னு சொல்லுவோம், ஒய் டு யூ ஸ்பீக் லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள பேசுகிறோம், தப்பு கிடையாது, ஒன்றும் ரூல்லாம் கிடையாது. இது மொழிக்கே உள்ள ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம். ஒரு ஒய் டு யூ லை, ஒய் டு யூ டெல் லைஸ் அப்படின்னு நீங்க லைஸை வந்து நீங்க வந்து நவுனா மாத்தினா தப்பு கிடையாது. ஓகே சந்தோஷ், நீ ஏன் என்ன வெறுக்கிற? நீ ஏன் என்ன வெறுக்கிற? Why do you hate me? Why do you hate me? Why do you hesitate சொல்லலாமா சார்? சொல்லுங்க. Why do you hesitate? Hate, hate. தயங்குறது. ஹெசிடேட்னா தயங்குறது. Okay sir. இப்ப உனக்கு எதுக்கு இது வேணும்? உனக்கு எதுக்கு இது வேணும்? Why do you want it? வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த வகையில ஓகே, விவேக் சொல்லுங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். நீ ஏன் இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்த? Why do you come? Why did you? Did you? Why did you come? இன்னொரு வாட்டி Why did you come? ஹியர் போட்டுங்க அந்த அட்வர்ப். நீ ஏன் இங்க 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 இங்க, அந்த அட்வர்ப் வந்து எண்ட்ல வரணும். why did you come here நோட் பண்ணிக்கங்க. why did you, இங்கிலீஷ் மட்டும் தான் நோட் பண்ணணும், தமிழ் வந்து வீடியோல கேப்சர் பண்ணிக்கலாம், டைம் இருக்காது. why did you come here? நீ ஏன் இங்க வர்ற? சந்தோஷ், Why do you come here? Sir, why do you come here? அவ்வளவு. சந்தோஷ், இதுல ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல நீங்க சொல்றதுக்கு. Yes. why do you come, அது வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. why did you come here இருக்கும், why do you come here இருக்கும். It's a present past. நம்ம குறிப்பா நேட்டிவ் பேசுறப்ப டூக்கு பதில் டிட்டு போட்டா வேற மாதிரி அர்த்தம் எடுத்துக்குவாங்க. அதான் இலக்கண வார்த்தைகள் அதி முக்கியம். கான்டென்ட் வேர்ட்ல கூட தப்பு பண்ணலாம், ஏன்னா ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆப்ஷன் இருக்கு, சோ தப்பு பண்ணக்கூடாது. இப்ப சொல்லு, நீ ஏன் இங்க வருவ? நீ ஏன் இங்க வருவ? Why will you come Why here? will you come? அவ்வளவுதான். why do you come, why did you come, why will you come. தெளிவா இருக்கணும். உங்க மதர் டங்ல உள்ள கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உள்ள செட்டில் பண்ணிடணும். இது கம்முக்கு பதில் எந்த வேர்பு கொடுத்தாலும் அந்த கிராமர் வேர்டு மாறவே மாறாது. இந்த கான்டெக்ட் மாறிட்டு இருக்கும். இந்த மாறாத ஒரு விஷயத்த கரெக்டா அந்த ஃபவுண்டேஷனை கரெக்டா புடிச்சுக்கணும். நீ ஏன் போற? நீ ஏன் போற? Why will you go? Why will you go? நீ ஏன் போற? நீ ஏன் Why do you go? சொல்லாமா? இன்னொன்னு என்ன சொல்ற? நீ கத்துக்கிட்டது முக்கியமானது. Why are you going? Why are you going? why are you going பார்த்தா பிரசன்ட் கண்டினியூஸ் மாதிரி உள்ள ஒரு விஷயம். சிம்பிள் பிரசன்ட் தான். கோயிங் வந்து அட்ஜெக்டிவா மாத்திட்டாங்க. சூப்பர். why do you go, why are you going நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. மல்டி தான் எப்படி லைவ் வந்து நவுனாவும் ஆச்சு, பெயர் சொல்ல ஆச்சு, கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்கன்ஸ்டெல்லாம் நீங்க இது பண்றப்ப ரொம்ப கேஷுவலா வேர்ப நவுனா ஆக்குவாங்க, நவுனா வேர்பா ஆக்குவாங்க. வேர்பிங், நவுனிங், வேர்பிங்னு அதையே மாத்துவாங்க. நீங்க சொல்றதையே மெட்டா டேட்டால பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஷார்ட்டா வேணும் எதுவுமே. இப்ப ஹரிணி,
நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? Why Uh, are you feeling? நீ ஏன் கவலைப்படுற? why do you bother? Why do you bother? பாதர்னா கவலைப்படுறது இந்த கவலை, அந்த கவலை இல்ல. Why are you sad? Why do you sad? Why are you Feeling sad. Why are you Why feeling are you sad? Why are you feeling sad? கவலைப்படுற? எதுக்கு தெரியுங்களா கேட்ட இந்த வார்த்தை? இது திருப்பியும் அந்த அட்ஜெக்டிவ் வேர்புல வந்து நிக்குது. நோட் பண்ணிக்கோங்க. Why are you worried? எழுதிக்கிங்க. worried? Why are you worried? Worried வந்து WORRIED. திருப்பியும் இது நீங்க வீடியோல பாக்குறப்ப பார்க்கணும். worried வந்து பாருங்க. I am worried. நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? நான் worried. நான் ரொம்ப கவலையா இருக்கேன். கவலையா. அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? பட் இப்ப பாருங்க, I am worried by my action. இப்ப கோதை மேம் சொல்லுங்க. I am worried by my friend's actions. Sir, புரியல. I am worried by I'm worried. I'm worried. I am worried by his actions. நான் வெறும் I am worried. அவர் நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? கவலையா தான் இருக்கேன். அப்ப அது அட்ஜெக்டிவ். அவரோட yes sir. இப்ப I am worried by his action. by his action சேர்க்கிறேன். என்ன மாறுதுங்க worried? worried என்னவா மாறுது? அட்ஜெக்டிவா மாறுது சார். Adjective sir. ஓ ஓ ஓ இல்ல main verb. மெயின் வேர்பா மாறிடுது Main பாத்தீங்களா? verb. I am worried. நான் யாரால் கவலை கொள்ளப்படுகிறேன்? அவனுடைய அவனால் கவலை கொள்ள. கொள்ளப்படுகிறேன். பாத்தீங்களா? பாசிவ் வாய்ஸ் இல்லையா சார்? சொல்லுங்க. பாசிவ் வாய்ஸ் தானே சார்? பாசிவ் வாய்ஸ்ல மாறிடுது பாத்தீங்களா? பாசிவ் வாய்ஸ்ல போடுறப்ப அது வேர்பா இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல போடுறப்ப அட்ஜெக்டிவா இருக்கு. இதுதான் ஆங்கிலத்துல உள்ளது. நான் கேட்கிறப்ப நீங்க உடனே சொல்ல முடியாம காரணமும் ஒரு மறைமுகமான காரணம் தான். அது டெக்னிக்கலா என்னால இந்த சைட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களால அந்த ஒரீடு வந்து அட்ஜெக்டிவாவும் பார்க்க முடியாது, வேர்பாவும் பார்க்க ஏதோ ஒன்னாதான் பார்க்க. ஒயரி ஒரீடு. நீ ஏன் பதட்டமா இருக்க? நீ ஏன் பதட்டமா இருக்க? நீ ஏன் பதட்டமா இருக்க? ஒய் யூ நர்வஸ். Why are you தான். Why are you Why தான். are you Why are you nervous? nervous? Why are Why you are you nervous? nervous? வெரி குட். பதட்டத்துக்கு ஆன்சியஸ்ங்கிறதும் இன்னொரு வார்த்தை. Anxious. Anxious. Why are you nervous? இப்ப அந்த நர்வஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல உட்காருது பாத்தீங்களா? நர்வஸ் அட்ஜெக்டிவ் தான். அந்த இடத்துல தான் ஒரீடு இருந்தது முன்னாடி இல்லைங்களா? Yes sir. அப்போ ஒரீடு இந்த இடத்துல அட்ஜெக்டிவா தான் நம்ம பார்க்கணும். ஆனா வேற யாரோ ஒரு ஆளால நம்ம இது மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா பை ஹிஸ் ஆக்ஷன்ஸ்னு வர்றப்ப படாத மெயின் வேர்பா மாறிடுது. இப்ப பாருங்க, அதே தான் நீங்க வந்து நீ ஏன் சிரிக்கிற? நீ ஏன் சிரிக்கிற? Why are you Why are laughing? you laugh? They are laughing. Why are you laughing? இன்னொரு ஏதோ இவரு ஏமர் சார் சொல்லுங்க. Why are you laughing? Why are you Laugh. laughing வராதுல்ல? Laughing. Why are you laughing வரும். இன்னொன்னு என்ன வரலாம்? Laughed. Laughed. விவேக் இன்னொன்னு என்ன வரலாம்? Why are you laughing க்கு ஈக்குவலா ஒண்ணு. Why? இப்ப சொன்னமே. Why do you laugh? Why do you Why laugh? do யார் அது? சந்தோஷ் சார். Yes why sir. do you Yes. why do you Why laugh? do you laugh? Beautiful. இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். I am laughing. நான் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சிரிச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? சிரிப்பா இருக்கேன். I am laughing. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வருது. இங்க why are you laughing வந்து பிரசன்ட் கண்டினியூஸா நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. லாஃபிங் அந்த இடத்துல மெயின் வேர்பா இருக்கும். Laughing. அந்த இடத்துல மெயின் வேர்பா இருக்கும். அப்ப பிரச்சனை நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க? நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க? அப்படின்னு லைட்டா மாறுமே தவிர அதுவும் கரெக்ட் தான். சூப்பர். இது நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். நீ ஏன் ஓடுற? Why are you running? Why are you running சொல்ல. இன்னொன்னு என்ன சொல்லணும்? ரொம்ப க்ளோஸா கரெக்டா சொல்லணும்னா, அக்யூரேட்டா சொல்லணும்னா Why do you run? Why do you run? Why do you Why run? do you run? ரன் V1 தான் இது. Why do you run? வெரி குட். மறக்கவே கூடாது. இப்ப பாருங்க, நீ ஏன் காத்திருக்கிற? Why do Why are you you wait? waiting? எனக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆள் மாத்தி சொல்லணும். Why Why are do you you waiting? wait? Why are you waiting? Why Why do do you wait? சூப்பர். ஸோ ரொம்ப இன்டெப்தா கிராமருக்கு போக வேணாம். ஆனா இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கு. தமிழ்ல இவ்வளோ இருக்கு. நீ ஏன் காத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவ்வளோ நுணுக்கமா இருக்கு தமிழ்ல. நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க. ஆனா ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் ஒரே புள்ளியில சேர்க்கிற மாதிரி பாக்குறாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ் ஒரு வேறுபட்ட மொழி, ஒரு முரண்பட்ட மொழி. தமிழை கம்பேர் பண்றப்ப
நீ ஏன் வருத்தமா இருக்க? நீ ஏன் வருத்தமா இருக்க? Why are you sad? சூப்பர். ஒய் ஆர் யூ அப்செட்னு போட்டாலும் அந்த வருத்தத்தை குறிக்கும். அப்செட் வந்து ஒரு நல்ல வார்த்தை தான். ஒய் ஆர் யூ அப்செட்? ஒய் ஆர் யூ சேட்? சேடுங்கிறது ஒரு ஒரு பாசிவான ஒரு டோன் இது. ஒய் ஆர் யூ அப்செட்? வெரி குட். நீ ஏன் சத்தம் போடுற? நீ ஏன் சத்தம் போடுற? Why? Why Why are you are you Why shouting? do you shout? Why are you shouting? இல்லைன்னா ஒய் டு யூ Why ஷவுட்னாலும் do you shout? வெரி குட். எனக்கு அதுதான் வேணும். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஒய் ஆர் யூ ஷவுட்னு நிப்பாட்டிடக்கூடாது. Shouting. Why are you shouting? ஒய் ஆர் யூ சவுட்டிங் நீங்க சொன்னது கரெக்டா? Why do you shout? ஒய் டு யூ ஷவுட்னு நிப்பாட்டிடணும். ஒய் டு யூ சவுட்டிங்னு சொல்லக்கூடாது. வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஒன்று எடுப்போம், வாட் எடுப்போம். கொஞ்சம் ட்ரிக்கியானது சில விஷயத்துல. லெட்ஸ் டூ இட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? What are you thinking? What do you think? What do you think? What do you think? இதுதான் கரெக்டா வருது. நீங்க பொதுவா என்ன நினைக்கிறீங்கன்னு. வாட் ஆர் யூ திங்கிங்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும்னா இந்த மாதிரி வர்றப்ப தமிழ்ல ரொம்ப தெளிவா நான் கேட்கிறப்ப சிம்பிள் பிரசன்ட்டுக்கே செட்டில் ஆயிடலாம். Okay. What do you think? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? What What do do you you want? What do you want? வெரி குட், வெரி குட். இப்ப இந்த வாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போலாம். உங்களோட தேவை என்ன? உங்களுடைய தேவை என்ன? What do you need? Need. நல்லா பாத்துக்கங்க. வாட் டு யூ நீட்? உங்க What தேவை is your need? What is your need? வாட் டு யூ நீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். What is your need? வாட் இஸ் யுவர் நீட் பாருங்க. வாட் இஸ் யுவர் நீட், வாட் டு யூ நீட் ரெண்டுமே எழுதிக்கிங்க. ப்ளீஸ் எழுதிக்கிங்க. வாட் டு யூ நீட், வாட் இஸ் யுவர் நீட். இப்ப எனக்கு கோதை மேம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க. சொல்லுங்க. வாட் டு யூ நீட், நீட் வந்து என்னவா இருக்கு? பெயர் சொல்ல வினை சொல்லலாம். What do you need வந்து main verb sir. மெயின் verb எக்ஸலென்ட். இந்த டூ வெளில எடுத்துட்டு என்ன அருமையா சொன்னாங்க பாருங்க. டூ பிளஸ் நீடு, டூ வெளில எடுத்துட்டு நீடு வந்து டூ தான் சப்போர்ட்டிங். வாட் இஸ் யுவர் நீடுல நீடு என்னவா இருக்கு? Adjective sir, adjective. ஓ வாட் இஸ் யுவர் நீட்? Sorry, your need. Noun, sir. What is நவுன். noun? அதுதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இதுதான் மெயின் பாயிண்ட். விவேக் இங்க வாட் டு யூ Sir. நீட் பர்ஃபெக்ட்டா கரெக்ட். வாட் இஸ் யுவர் நீட், ஒய் யுவர் நீடுனாலும் கரெக்ட். அங்க இஸ் போடுறப்ப யுவரா மாறி நீட நவுன் பொசிஷன்ல உள்ள தள்ளிடுறீங்க. ஸோ Okay, sir. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு ஸ்பெஷல் கிளாஸே எடுத்துருவோம். புரியுதுங்களா? Okay, sir. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் Okay, sir. பாடி வர பிரிச்சிருவோம். ஆனா சார் இப்போ வந்துட்டு எனக்கு என்ன டவுட்னா இந்த நீடுங்கிறது வந்து நவுனாவும் ஃபங்க்ஷன் ஆகுது, verb ஆகும். இது அதாவது வெர்பா வருது, அட்ஜெக்டிவா வருதுங்க சார். அதான் அது அட்ஜெக்டிவ்ல அவங்க கோதை மேம் ஃபர்ஸ்ட் சொன்னப்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. வாட் டு யூ நீடுங்கிறது verb வினைச்சொல். வாட் Okay, sir. யுவர் நீடு, யுவர் இருக்கு பாத்தீங்களா? யுவர் தான் அட்ஜெக்டிவ்ங்க. யாரோட தேவை? Okay, sir. தேவை. அங்க நீடு வந்து நவுன். டோன்ட் வரி, நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் எடுக்கிறப்ப இது கிளாரிஃபை ஆயிடும். Okay, sir. என்ன நடக்குது? என்ன நடக்குது? What happened? What is happening? What is happening? What does it happen? What is What does happening? it happen? What does is it happening? சொல்லக்கூடாது இந்த இடத்துல. என்ன நடக்குதுங்கிறது வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் ஹேப்பனிங். இந்த இடத்துல இஸ் வந்து மெயின் verb, லிங்கிங் verb. இதுக்கப்புறம் அடிச்சுக்கணும். ஒண்ணும் இல்ல. வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் ஹேப்பன்ஸ்னு சொல்ல முடியாது. வாட் என்ன நடந்ததுன்னு கேட்கிறப்ப நீங்க சொல்லலாம். என்ன நடந்தது? What happened? வாட் ஹேப்பன்ட். வெரி What குட். was? What happened? வாட் ஹேப்பன்ட் இந்த இடத்துல நீங்க What did happen? What did it happen? வாட் டிட் இட் ஹேப்பன், அங்க என்ன நடந்தது அப்படி வராது. வாட் ஹேப்பன்ட்னு தான் வரும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம்.
சாரி. ஒரு 5 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? Yes, sir. எஸ் சார். இப்போ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ்ல வாட் டு யூ மீன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தமிழ்ல சொல்ல முடியுமா? வாட் டு யூ மீன்? என்ன சொல்ற என்ன சொல்ற? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்றங்கிறத விட என்ன சொல்ல வர்ற? இதுதான் நீ அர்த்தப்படுத்திக்கிறியா? இதுதான் மீன் பண்ணிக்கிறியான்னு சொல்ல வர ஒரு சிம்பிள் இதுதான். வாட் டு யூ மீன் அப்படின்னா மீனுக்கு வந்து 2-3 வார்த்தை இருக்கு. மீன்னா வந்து சராசரி. நோட் பண்ணிக்கங்க. மீனுங்கிறது சராசரிங்கிற ஒரு மீனிங். இன்னொரு யூ ஆர் அ மீன் ஃபெலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மீனுக்கு 3 மீனிங் இருக்கு மீனுக்கு. ஒரு மீன் வந்து இது நான் தமிழ் மீன் சொல்ல, எல்லாமே இங்கிலீஷ் மீன் தான். ஒரு மீனுக்கு வந்து அர்த்தங்கிற மீனிங். அதுதான் நீ என்ன அர்த்தமா வைக்கிற, நீ என்ன சொல்ல வர? அர்த்தம். மீன்னா அர்த்தம். இன்னொரு மீன் வந்து சராசரி. இன்னொரு மீன் வந்து இழிந்த, இழிவு, இருந்தது. இவர மீன் சொல்லணும்னா அல்பமான ஆள், அல்பமான ஆள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அல்பம். இந்த மீனுக்கு உள்ள மீனிங் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப மணி எத்தனை? What is the time now? வேற ஏதாவது சொல்லலாமா? வாட் இஸ் த டைம் நவ்? கட்டாயமா ஒண்ணு. இன்னொன்னு வேற What is it time? இல்ல. வாட் டைம்? What is it time What now? time is it? வாட் டைம் is it? இஸ் இட்? நோட் பண்ணிக்கங்க. வாட் டைம் இஸ் இட்? இதுதான் கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல முக்கியம். குறிப்பா நீங்க ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்கள்ட்ட பேசுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். கேள்வியை பதிலாக்கணும், பதில கேள்வியாக்கணும். கேள்வின்னா கேள்வியாவே இருக்கணும், பதில்னா பதிலாவே இருக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்குறீங்களா பதில் கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது. அது ரூடா நினைச்சிருவாங்க. அது ரூடு, நம்ம காட்டுத்தனமா பேசுறோம்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்லவும், பதில் சொல்றப்ப கேள்வியும் நம்ம கேட்டா ஏட்டிக்கு போட்டிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் வெர்பை இருக்கிற இடம் கரெக்டா வச்சுக்கணும். வாட் டைம் இஸ் இட்? விவேக் இதோ இங்கிலீஷ் இதை படுத்துங்க. நீங்க என்ன செய்றீங்க? விவேக், What do you do? வாட் டு யூ டு? நீ என்ன செஞ்ச? What did you do? வாட் டிட் யூ டு? நீ என்ன செய்வ? What will you What do? will you do? வெரி குட். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? What are you doing? நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? What was doing? ஓ, நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? What were சொல்லுங்க. What were doing, sir? வாட் வேர் Doing. What were you done? வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன செய்ற? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செஞ்சிட்டு இருந்த? நீ என்ன செய்வ? Sir, அது என்ன சார் ஆன்சர் சொன்னேன்? அது கரெக்ட் தான். வாட் வேர் யூ டூயிங் கரெக்ட் தான். நீங்க யூவை விட்டுட்டீங்க. எஸ். நீ என்ன செய்வ? What will do? What will you do? வாட் வில் யூ டு? நீ என்ன செஞ்சிட்டு இருப்ப? What will be doing? What will you be doing? What will be you doing? பிக்கு நடுவுல யூ போடணும். என்ன இது சார்? நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் தெளிவாவே பார்ப்போம். இது நம்ம இதுல கனெக்ட் பண்ணி, எக்ஸல்ல கனெக்ட் பண்ணி, நான் இதுவே பண்றேன், போர்டுல கனெக்ட் பண்ணியே பண்றேன். ஆனா இந்த நுணுக்கத்தை போன கிளாஸ்ல ஒரு பாட்டி எடுத்தோம் நம்ம. அந்த 12 டென்ஸ். இந்த டென்ஸை எப்பயுமே வாக்கியத்துல படிக்கிறப்பதான் அது மனசுல பதியும். ஸோ அதை கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு இதுக்கு மேல என்னால கிளாஸ் எடுக்க முடியல. சாரி. It's okay, sir. நல்லா பண்ணலாம். அது டுவர்ட்ஸ் த எண்ட் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஐ see you for sure Thursday கிளாஸ் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருவேன். இந்த வீடியோவை நான் அனுப்பிடுறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல. we'll see. I'll see you all of you like on Thursday. Thank you very much.
Take care, sir. Thank you, Take sir. care. Thank you very much, sir. Thank you, Take sir. care. Thank you, sir. Thank you, Sir, sir. உடம்பு பாத்துங்க சார். தேங்க்யூ சார். பாத்துக்கிறேன், கட்டாயம் பாத்துக்கிறேன். தேங்க்யூ.